வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரி மல்டிபிள் ஃபோட்டோஸை வச்சு ஒரு சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோஸை எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொலேஜ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் கிரிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒரு 9 ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து 9 ஃபோட்டோஸ் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 9 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. கீழே கேன்வாஸை செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துருங்க. எகைன் கீழே பார்த்தீங்கன்னா லேஅவுட்னு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நிறையா லேஅவுட் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த லேஅவுட் வேணுமோ நீங்கள் அந்த லேஅவுட்டை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இல்லைனா செகண்ட் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு எல்லா ஃபோட்டோஸுமே வந்துட்டு கொஞ்சம் ஃபேஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு ஜூம் பண்ணணும்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை மட்டும் டச் பண்ணி ஜூம் பண்ணிடுங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணி இப்போ நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. பிப் ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ பர்த்டே டெம்ப்ளேட் வந்து வீடியோவாக கொடுத்துருப்பேன். நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருப்பேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வரும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த டெம்ப்ளேட் வீடியோ செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோவும் தெரியும், இந்த டெக்ஸ்ட் ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட்டும் தெரியும். ஸோ ரொம்ப மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு தெரியாது. அதனால் அந்த பிளெண்ட் ஆப்ஷனை வந்து ஒரு 70 ஒரு 75 அந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹாப்பி பர்த்டேன்றது கரெக்டாக வந்து ஷோ ஆகும். எகைன் அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்டை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்டுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போது டிக் ஐகானை கொடுத்துட்டு பாருங்கள். ஸோ பேக்ரவுண்டில் இருக்க ஃபோட்டோ வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே நீங்கள் அதை பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். கீழே அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேச்சுரேஷன் இந்த மாதிரி ஃபுல்லாக -100 கொடுத்துட்டு இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாகவும் அந்த ஃபோட்டோ அந்த டெம்ப்ளேட் ஹாப்பி பர்த்டேன்றது மட்டும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். பேக்ரவுண்டில் நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்க்க இதுவும் லுக்காக இருக்கும். ஸோ நீங்கள் கலர்ஃபுல்லாகவும் செட் பண்ணுறதா இருந்தால் செட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி வந்து செட் பண்ணுறதா இருந்தாலும் செட் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ அது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மியூசிக்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் சாங்ஸ் வந்து கொடுக்கல, அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ண போகிறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.